யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனியே இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மரவள்ளி கிழங்க வச்சு பின்னேற சாப்பாடு ஒன்று செய்வோம். வாங்கோ பார்ப்போம். மரவள்ளி கிழங்கு, செத்தல் மிளகாய், தேசிக்காய், வெங்காயம், முருங்கையில், கடுகு, கட்டத்தூள், உப்பு, எண்ணெய் நீங்கள் பாவிக்கிற எண்ணெயை பாவிங்கோ. நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வாங்கோ இந்த கிழங்குகளை அவிய போடுவோம். இதை பெரிய பெரிய துண்டுகள்னா இப்போ நாங்கள் பார்த்து அளவானதாக எடுக்கலாம். இப்போ உப்பை உடனே போடாதீங்கோ, அவிய விட்டு போடுவோம். இதுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் கணக்க விட்டுட்டோம், கொஞ்சத்தையும் எடுப்போம். மட்டத்துக்கு விட்டிக்கண்டா காணும். இப்போ அளவான தண்ணியை விட்டுட்டோம். நாங்கள் இதை ஒரு கொதி வேறு மட்டும் ஒரு மூடி போட்டு பேருந்து துறப்போம். கொதிக்கத்து வாங்கிட்டு ஒரு கத்து உறந்து போட்டு மூடுவோம். நாங்கள் மூடி விடுவோம். வாங்கோ இப்போ துறப்போம். நல்லா விஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கிழங்கு கலவான உப்பை போடுவோம். உப்பை போட்டு நல்லா ஒரு காத்துல ஆகி விடுவோம். எல்லா இடமும் படுத்துக்குவோம். அப்படியே திறந்தபடி இருக்கட்டும். உப்பு காங்காட்டி இப்போ பார்த்து போடுவோம். இப்போ நிப்பாட்டிட்டு இதை இறக்கும். இதை அப்படியே இறக்கி இதுக்குள்ள ஊற்றுவோம். இப்போ தண்ணியெல்லாம் மடிஞ்சிட்டுது. நாங்கள் திருப்பி இது இருக்கா இதுக்குள்ள போட்டு தண்ணியை வற்ற விட போகிறோம். இப்போ இருக்கா இந்த அடுப்பை போட போகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அடுப்பில் இதை விட்டி தாங்கினோம்னா நல்ல ஒரு புழுங்கி தண்ணி இல்லாமல் வரும். எரிய விட்டுறாதீங்க, பக்கத்துலேயே பார்த்து கொண்டுருங்கோ. இப்போ இந்த அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு நல்லா இருக்கா கிளறி விடுவோம். இப்போ சொட்டு தண்ணியும் அடியில் இல்லை பாருங்கோ. இது எங்களுக்கு அளவாக பெருசுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த இதில் வட்டி விடலாம். நல்லா அவிஞ்சபடியாக உங்களுக்கு விருப்பமான உருவங்க அளவில் வட்டி எடுக்கலாம். இதை இப்படியே நாங்கள் வச்சுட்டு இதை இறக்குவோம். இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். நம்ம இதுக்குள்ள எண்ணெயை விடுவோம். கடுகு போடுவோம். இதில் வெங்காயத்தை போடுவோம். செட்டில் போடுவோம். இது தாளித்து கொண்டு கேட்க நாங்கள் இங்கே எங்களோட குட்டீஸு கொஞ்சம் புறம்பாக எடுத்து வைப்போம். உழைப்பு போடாமல் கொஞ்சம் எடுத்து வெயிலுக்கு புறம்பாக வைப்போம். நாங்கள் கிழங்குக்குள்ளே உப்பு போடுனாங்க. இப்போ இந்த வெங்காயங்களுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போடுவோம். நல்லா மெல்லிய நெருப்பாக்குங்கோ. இதுக்குள்ள இப்போ இந்த முருங்கையிலேயே போடுவோம். இந்த கட்டத்தூளையும் போடுவோம். இது எங்கட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். கொஞ்ச நேரம் வதக்குவோம். இந்த தூளில் பச்சை மணம் போட்டு வாங்கோ. இது நல்லா அந்த பச்சை மணம் எல்லாம் போயிட்டுது.
இனி நாங்கள் இதை போடுவோம். இதில் இந்த ஈரை பெற்றொன்றும் இல்லாமல் எடுத்துட்டோம் நாங்கள். பிராஞ்சி போட்டு போடுவோம். வெயில் எல்லா இடத்துலையும் இந்த தூள்களும் இதெல்லாம் பரப்ப மாதிரி பிரட்டி எடுப்போம். இது எல்லா இடமும் நல்லா பட்டுட்டுது. இனி இதுக்குள்ள கொஞ்சம் தேசிப்பொடி விடுவோம் நாங்கள். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு பாதி தேசிப்பொடி, பாதியும் இல்லை பாதின்ற பாதி விடுவோம், முழுக்க வேண்டாம். வடிவாக எல்லாத்துலேயும் படுறதுக்கு ஒரு பிரட்டி விடுங்க. இது ஒரு வித்தியாசமான ருசியில் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி சேர்த்து சாப்பிட்டு போயிருக்கோம். ஆமாம்மா நான் டீ பார்க்க போகிறேன். வேறுங்கோ வேறுங்க குடிப்பீங்க? இது அம்மாக்கு, இது அண்ணாக்கு, இது கிபிக்கு, இது டோலிக்கு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கோ. இந்த மெட்ட மாதிரி நாங்கள் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோம் பார்க்க இது ஒரு வித்தியாசமான ருசியிலையும் நல்லாயும் இருக்கும். எப்படியே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு சொல்லுங்க.